ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சென்னையில் 9,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். புனித ஜார்ஜ் கோட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 5 அடுக்கு பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தற்போதைய அண்மை செய்தியாக சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சென்னையில் 9,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணி. வணக்கம் சுப்பிரமணி, உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தையொட்டி சென்னையில் 9,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக சென்னை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக முதல்வர் சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் தேசிய கொடியேற்றி உரையாற்ற இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் துரிதமாக நடந்து கொண்டு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் புனித ஜார்ஜ் கோட்டை, அதாவது தலைமைச் செயலகம் சுற்றி இருக்கக்கூடிய பகுதி முழுவதுமாக பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு செய்யப்பட்டுள்ளதாக சென்னை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை காவல் ஆணையர் அவர்களுடைய உத்தரவின் பேரில் கூடுதல் ஆணையர்களுடைய மேற்பார்வையில் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னை முழுவதும் உஷார்படுத்தப்பட்டு பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை விமான நிலையம், அதே போல சென்ட்ரல் ரயில் நிலையம், எழும்பூர் ரயில் நிலையங்கள், அதே போல பொதுமக்கள் அதிக அளவில் வரக்கூடிய மின்சார ரயில் நிலையங்கள், கோயம்பேடு பேருந்து முனையம், கிளாம்பாக்கம் பேருந்து முனையம், பாரிமுனை பேருந்து நிலையம் ஆகிய இடங்களில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக வணிக வளாகங்கள், கடற்கரை பகுதிகளிலும் வழிபாட்டு தலங்களிலும் பாதுகாப்பில் கூடுதலாக கண்காணிப்பு பணியும் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக சென்னை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து லாட்ஜுகளிலும் மற்றும் ஓட்டல்களிலும் சோதனை நடத்த சென்னை காவல் ஆணையர் உத்தரவிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் முழுமையாக அந்த லாட்ஜ் மற்றும் ஓட்டல்களில் கண்காணிப்பு பணியும் சோதனையும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. சந்தேக நபர்கள் ஓட்டலுக்குள் தங்கி இருந்தால் உடனடியாக காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு தெரிவிக்கும்படி சென்னை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் குறிப்பாக சென்னை பெருநகரம் முழுவதும் அந்தந்த காவல் சரக எல்கைக்குட்பட்ட பகுதிகளில் 4 சக்கர மற்றும் 2 சக்கர ரோந்து வாகனங்களை மூலமாக கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணி.